இன்று சாயப்பா நம் முன் வைக்கும் ஒரு முக்கிய கேள்வி. இதற்கு பதில்கள் கண்டிப்பாக நீங்கள் தந்தே ஆகணும். முன்னோர்கள் செய்த பாவம், அதனால் நான் தண்டனையை அடைகிறேன். இது உண்மையா இல்லையா? இது ஒரு மாய தோற்றத்தை கொடுக்குதா? இல்லை இதில் இருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்வது? இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னா இத்தனை நாள் இந்த ஒரு வார்த்தையை நான் சொன்னதால தான் என் வாழ்க்கையில் ஒரு மோசமான ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சிருக்கேனா? எவ்வளவு பெரிய துன்பத்தையும் தீர்க்க உங்களால் முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய துக்கம் உங்கள் மனசில் இருக்குல்ல, அதற்கு என்ன செய்வது அப்படின்னு நீங்கள் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கிறீங்கல்ல, அதற்கு ஒரு மருந்து இந்த பதிவு. என்ன சொல்லணும்னா, வாழும் போதே நரகத்தில் இருந்து சொர்க்கத்திற்கு செல்வதற்கான ஒரு வாசல் கதவும் இங்கே இருக்கு. அது உங்களுக்கு மட்டும்தான் அந்த கதவு தெரியும், வேற ஒருவருக்கும் தெரியாது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, நாம சில வார்த்தைகளை உபயோகிக்கும் போது அது எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்யுது, எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு தீமை செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு. இது மிகுந்த அக்கறையுடன் நீங்கள் நிச்சயமாக கேட்டே ஆகணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பல இடத்துல நாம் தாழ்ந்து போயிருக்கிறோம், துன்பங்களால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம், வலி வேதனையால் துடித்து கொண்டு இருக்கிறோம். இங்கே ஒரு கணமும் என்ன நடக்குது, நம்மளுடைய வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடிய முறை, அந்த வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய உயிர், அந்த வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் நான் எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் தொடர்ந்து இந்த வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்குது. இனி எந்த கவனத்தோட இந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்தணும், இதில் இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது இந்த பதிவின் மூலமாக. அதனால் ஆழ்ந்த கவனத்தோட நம்பிக்கையுடன் ஒரு நிமிடம் பிரார்த்தனைகள் செய்து, இனி இந்த பதிவின் மூலம் நான் என்ன கேட்டிருக்கேனோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி மொழி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பதிவை கண்டினியூ பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான், வார்த்தைகளுக்கு என்ன இருக்கு, உயிர் இருக்குது, உயிர் இருக்குது. ஏன்னா அதையும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ சச்சரித்திரத்தில் என்ன படிக்கிறோம், ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் படிக்கிறோம்.
அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் கடவுளுடைய வார்த்தைகளாகவே நம்பப்படுது நம்ம மனசு. அப்போது அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் மருந்தாகவும் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு தேவையான ஒரு வழியையும் அந்த வார்த்தைகள் தான் ஏற்படுத்துது. ஒரு அசிங்கமான வார்த்தைகளை கேட்கும்போதும் நம்ம வாழ்க்கை அதே மாறிடுது. அப்போ ஒரு நல்ல வார்த்தைகளை கேட்கும்போதும் நம்ம வாழ்க்கை நல்லதாகவே இங்கே மாற்றி அமைக்கப்படுகிறது. அப்போ நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அது எந்த அளவுக்கு ஆழ்ந்த கவனத்துடன் பயன்படுத்துகிறோமோ அதே அளவில் நம்ம வாழ்க்கையில் அத்தனை சுவாரஸ்யங்களும் நடக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளும் பலிக்கல, அதை புரிஞ்சுக்கணும். எல்லா வார்த்தைகளையும் பலிக்கல. எந்த வார்த்தை மிகுந்த ஆழ்ந்த கவனத்துடன் உச்சரிக்கப்படுகிறதோ அந்த வார்த்தைக்கு உரிய பலன்களை தான் நாம் இங்கே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் லட்சம் வார்த்தைகள் பேசுகிறீங்க, அது தப்பே கிடையாது. அது உங்களுக்கு அத்தனை வார்த்தைகளும் பலன் அளிக்கலை, இதுவும் உண்மை. ஆனால் அந்த லட்சம் வார்த்தைகளில் ஒரு 10,000 வார்த்தைகள் நீங்கள் ஆழ்ந்த கவனத்துடன் பயன்படுத்துறதால அதனுடைய பலன்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. நான் நல்லா இருப்பேன்னு சொல்கிறது ஆழ்ந்த கவனத்துடன் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு டீப் கான்சன்ட்ரேஷன், அந்த ஆழ்ந்த கவனத்துடன் உங்கள் ஆழ் மனதிற்குள்ளே கொண்டு போய் சேர்த்துடுச்சுன்னா நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப சிறப்பாக வாழ்வீங்க. பட் அதே ஒரு நார்மலாக சரி நான் நல்லா இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அந்த வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பும் உயிரும் தரவில்லை என்றால் வேற ஒரு வார்த்தை உங்களை ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறது. அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட வார்த்தைகள் மிகுந்த கவனத்துடன் மிகுந்த நம்பிக்கையுடன் நீங்கள் உச்சரிக்கப்பட்டு அது ஆழ் மனசுக்கு அழைத்து போகிறது. ஆழ் மனசுக்கு அது உங்களை கூட்டிகிட்டு போயிடுது. ஸோ பிரச்சனைகள் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நீங்கள் எதெல்லாம் நினச்சி பயந்தீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இந்த நிமிடம் வரை நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த செகண்ட் வரைக்கும் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது, வேற எதுவுமே நடக்கலை. அப்போ நீங்கள் நல்லா இருப்பேன் அப்படின்றது ஆழ்ந்த கவனத்துடன் எடுத்துக்கொள்ளப்படலை. ஆனால் நான் நல்லா இருக்க மாட்டேன், என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கே, நான் எப்படி இதில் இருந்து மீண்டு வருவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஆழ்ந்த கவனத்துடன் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதால அதுவே ஆழ் மனசுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எல்லா விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் தொடர்ந்து தந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இதுதான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு லிஸ்ட் எடுங்க. ஒரு ஆழ்ந்த மனதில் நீங்கள் என்னென்னலாம் நினச்சிருக்கீங்கன்றத கண்களை மூடி கொஞ்சம் இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம், இப்போ கண்களை மூட வேண்டாம், இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் கண்களை ஆழ்ந்து கவனிங்க. கண்களை மூடி ஆழ்ந்து கவனிங்க. நம்ம எந்தெந்த வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணோம், நமக்குள்ள எந்த வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணோம், பிறருக்கு எந்த வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணோம், கடவுள்கிட்ட எந்த மாதிரியான விஷயங்களை சொன்னோம், இது எல்லாமே இங்கே நீங்கள் உங்களுக்குள்ள கேள்விகளாக கேட்டு பதில்களை பெறணும். அந்த பதில்கள் எந்தெந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை புரிய வரும். அந்த சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழவே முடியும்.
மனுஷன் துன்பத்தை பார்த்து ஏன் பயப்படுறான் தெரியுமா? அவன் நினைக்கிறான் தன்னால் எதுவுமே செய்ய முடியாது, தன்னால் சமாளிக்க முடியாது, நான் சக்தி இல்லாதவன் போல் உணரப்படுகிறேன், நடைப்பிணமாக இருக்கிற, இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் யார் காப்பாற்றுவா, எல்லாமே குடிமொழிக்கு போயிடுச்சு, என் வாழ்க்கையில் சந்தோஷன்றது இல்லை, சந்தோஷமான வாழ்க்கையை நான் விரும்பணும் அப்படின்னா அதற்கு எதிர்ப்புகள் பலமாகுது, அந்த எதிர்ப்புகளை சந்திக்க முடியாத அளவுக்கு நான் மேலும் பலகீனம் அடைகிறேன், அதனால் என் வாழ்க்கை இப்படிதான்னு சொல்லி புலம்பக்கூடிய ஜனங்கள் 90% பேர் இந்த உலகத்தில். ஏன்னா இவங்க ஒரு துன்பத்தை ஃப்ரேம் பண்ணுறாங்க, அதுக்கு வெளியில் வர முடியாதுன்னு நம்புகிறாங்க. ஏன்னா அவங்க வார்த்தைகள் அப்படிப்பட்டதாக இருக்குது. என்னால் முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறவர்கள் 10% பேர். அவங்க வாழ்க்கையில் பெருசாக வாழ்கிறாங்க, அவங்க நினச்ச வாழ்க்கையையும் அவங்களால வாழ முடியுது. ஆனால் 90% பேர் என்னால் முடியல, என்னுடைய சூழ்நிலை அப்படிப்பட்டதாக இருக்குது, அதனால் இதில் இருந்து மீள முடியாது அப்படின்னு உறுதியாக நம்புறதால அந்த 90% மக்கள் உலகத்தில் துன்பத்தை மட்டும்தான் அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை வச்சுலாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், உங்களை வச்சு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். கடவுளுடைய அருள் இருந்தும், கடவுளுடைய சக்தி இருந்தும், கடவுள் நம்முடன் இருந்தும் நமக்கு பிரச்சனைகள் அதிகரிக்குதுன்னா நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துகிறதும், நம்ம எந்த மாதிரி எண்ணங்களை நினச்சி உள்ள பயிரிடுறதும் விதை போடுறதும் தான். ஒரு மல்லிகைப்பூ செடியோட விதை போட்டால் மல்லிகைப்பூ செடி தான் வரும். ஒரு மிளகாவுடைய விதையை போட்டால் மிளகா செடி தான் வரும். ஸோ எதுவுமே மாறி வராது. ஏன்னா இயற்கையாக தான் இருக்கும். இயற்கை என்றைக்கும் செயற்கையாக மாறாது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், நான் அந்த செடி விதை தான் போட்டேன், ஆனால் வேற ஒன்று முளைக்குதுன்னு. வேற ஒன்றும் முளைக்கல. நீ என்ன விதை போட்டியோ, நீ மல்லிகைப்பூ செடி விதையை தான் போடுறேன்னு நினச்சி நீ பச்சை மிளகா செடிக்கு உண்டான விதையை போட்டதால் பச்சை மிளகா முளைச்சிது. இப்பயும் உனக்கு அறிவு இல்லைன்னா உன் வாழ்க்கையில் என்றைக்குமே அறிவு இல்லாமல் போயிடும். அப்போது நம்ம வார்த்தைகளுக்கு பவர் இருக்குதா? சரி, அப்புறம் ஓம் சாய்ராம் எழுதுறதால அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு 10% தான் வெளியில் இருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அப்போது இங்கே தேர்வு எழுத வேண்டியது 100க்கு 40 மார்க் எடுத்தால் தான் பாஸ். இல்லை 10 மார்க்குக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 10 மார்க்குக்கு படித்தா நம்ம ஃபெயில். ஸோ 0 மார்க் வாங்குறது ஒன்று தான், 30 மார்க் வாங்குறது ஒன்று தான். ஏன்னா இங்கே 34 மார்க் வாங்குறது ஒன்று தான். இங்கே 35 மார்க்கு தான் பாஸ் மார்க். அப்போது வெளியில் இருந்து வரக்கூடிய விஷயங்கள் 10%, அது பத்தாது. ஏன்னா நமக்கு தேவை 40 மார்க்கை ஸ்கோர் பண்ணணும், அப்போ தான் தேர்ச்சி. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், 10% மார்க் போதும்னு சொல்லி நம்ம அந்த 10 மார்க்குக்கே சந்தோஷப்பட்டுக்கிட்டு பயிற்சியில் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கோம். ஸோ வாழ்க்கைன்றது ஒரு எக்ஸாம் வச்சுட்டாங்கன்னா இந்நேரம் வாழ்க்கையை பற்றி நல்ல புரிதல் வந்திருக்கும். ஆனால் வாழ்க்கைக்கு எக்ஸாம் இல்லை, அதான் ஒரு பெரிய துரதிர்ஷ்டம். ஒரு வயசுலேயும் இப்படிப்பட்ட நிலையில் இந்த அறிவு உனக்கு இருக்கணுமா இல்லையான்னு சோதிக்கும் போது அதுக்கு தகுந்த ஒரு கிளாஸஸ் நடந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லை. வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுக்க ஒருத்தனும் இல்லை, ஆனால் காசு சம்பாதிக்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்தை சொல்லிக் கொடுக்குறவன் லட்சம் பேர் கோடி பேர் இருக்கான். வாழ்க்கை பாடன்றது என்னது? ஒரு ராமாயணத்தில் இருந்தோ, ஒரு மகாபாரதத்தில் இருந்தோ, ஒரு பைபிளில் இருந்தோ பெறக்கூடிய வார்த்தைகள். அது யாருமே இல்லை சொல்லிக் கொடுக்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய 50-60 நெருங்கினவங்களும் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சொல்லலை, வெளியில் இருக்கக்கூடியவங்கள சொல்கிறேன். பார்த்தா ஏதாவது ஒரு டிவியில் சீரியலில் மட்டும்தான் மூழ்கி இருக்காங்களே தவிர ராமாயணம் படிக்கணும், மகாபாரதம் படிக்கணும், நிறைய நீதி கதைகள் படிக்கணும், இதெல்லாம் என் பேரன் பேத்திக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு எங்கேயுமே இல்லை. ஸோ வாழ்க்கை பாடத்தை என்னைக்கு சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இல்லையோ, கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லையோ, அன்னைக்கு எல்லோருடைய வாழ்க்கையையும் என்ன ஆச்சு,
வீணா போச்சு, மோசமாக போச்சு. இது நல்லது, இது கெட்டதுன்னு சொல்லிக் கொடுக்க பாடமே இல்லை, வாழ்க்கை பாடமே இல்லை. நீயா புரிஞ்சுக்கோ. அப்போ புரியறதுக்கே 50-60 ஆகிடுது. அதுக்கப்புறம் எங்கே வாழ முடியும்? அதான் நான் சொன்னேனே, 50-60 இருக்கிறவங்களே டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து அந்த டிவியில் இருக்கக்கூடிய கதைகள் கற்பனைகளால் உருவாக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சும் அதை உண்மைன்னு நம்பி அந்த சீரியல்குள்ளேயே அந்த கேரக்டர்ஸ்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கோம். ஏதோ ஒரு பாட்டிமா ஒரு 80 இருக்கும், டிவியில் இதில் பார்க்குற சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய டிவியில் ஓடுது. அந்த அந்த பாட்டிமா வந்து ஒரு விளக்கமாரை வச்சுக்கிட்டு அந்த டிவி சீரியலில் இருக்கக்கூடிய ஒரு ஏதோ வில்லி கேரக்டர் போல இருக்குது, அந்த கேரக்டரை வந்து பார்த்து கையை ஓங்குறாங்க. அந்த பாட்டிமா விளக்க மாற்ற வச்சு அடிச்சிருவேன் பார்த்துக்கோன்னு அதை ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இது வந்து சிரிக்க வேண்டிய விஷயமே கிடையாதுங்க. இது ஒவ்வொரு மனுஷனையும் மனநோயாளியாக மாற்றிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சோசியல் மீடியா. அது டிவியாக இருக்கட்டும், எனிதிங். ஸோ டிவியில் போய் மட்டும்தான், சீரியலை பார்க்குறவங்க மட்டும்தான் நெகட்டிவிட்டியாக இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. எதெல்லாம் பார்க்குறோமோ எதெல்லாம் கேட்குறோமோ அதனுடைய தன்மையை பொறுத்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இங்கே தீர்மானிக்கப்படுகிறது. இதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் ஈஸியாக வெற்றி பெறலாம். இல்லைன்னா வாழ்க்கை மேலும் அழிவை கொடுக்கும், நாசத்தை கொடுக்கும். இதுதான் உண்மை. ஏன்னா இந்த வார்த்தைகளை சொல்கிறதுக்கு கூட எனக்கு நாக்கு கூசுது. என்னது நாசமாக்கும்னு. ஆனால் சொல்லி புரிய வைக்க நான் முயற்சிகள் செய்யும்போது அந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்தி தான் ஆகணும். ஸோ நான் வேர்டை யூஸ் பண்ணுறதுல வந்து எனக்கு விருப்பமே கிடையாது. ஆனாலும் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கணும். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் நம்ம வாழ்க்கை அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தமாக மாறிடும் அப்படின்னு. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சிறப்பாக இருக்கணும், எல்லோரும் அன்பாக இருக்கணும், நானும் அன்பாக இருக்கணும். ஒரு பிரச்சனை என்னென்னா எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் என் மேலே அன்பு வைக்கணும். சரி, நீ என்ன பண்ணுவ? அப்போது இப்படி சொல்லலாமா? நான் எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும், நான் எல்லோரிடத்திலும் சேர்ந்தவனாக இருக்க வேண்டும், நான் எல்லோருக்கும் உதவிகள் செய்யக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும் அப்படி நம்ம எல்லோரும் என்னிடத்துல இப்படி இருக்கணும்னு தான் நம்ம ப்ரே பண்ணுறோம். ஆனால் நாம் அப்படி இருக்கிறோமா? சத்தியமாக இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஒரு வார்த்தை, அந்த நான் அப்படின்ற ஒரு வார்த்தை, நாம் என்ற வார்த்தைக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் அதை இங்கே புரிஞ்சுக்கிறதுக்கு கூட யாருக்கும் அந்த வார்த்தைக்கு கூட என்னன்னு தெரியாத அளவுக்கு தகுதி இழந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம வார்த்தைகளை எவ்வளவுக்கு எவ்வளோ மோசமாக, யாராவது ஒருத்தங்க வந்து நம்ம எதிராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம அர்ச்சனை பண்ணுறதை யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறேன், இந்த வார்த்தைகள் வந்து தயவுசெய்து கடவுளை என்ன மன்னிக்கட்டும். நீ நாசமாக போயிடுவ, நீ செத்து போயிடுவ, நீ தூக்குல தொங்குவ, நீ பஸ்ஸில் அடிபட்டு சாவ, உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே மோசமாக தான் நடக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த நம்மளுடைய மனசில் எந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் குடிக்கொண்டு இருக்கின்றதுன்றதை கடவுள் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறார் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக. இதை நான் யூஸ் பண்ணாலும் தப்பு தான், நீங்கள் யூஸ் பண்ணாலும் தப்பு தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம எந்தெந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தணுமோ அத்தனை வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாக்கிட்ட மன்னிப்பை கேட்டு இனி அந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட ஒரு சத்திய பிரமாணம் எடுங்க. இது உங்கள் வாழ்க்கையே எதிர்காலத்தை ஒரு சிறப்பான காலமாக அது உங்களுக்கு மாற்றி அமைச்சு தந்தே தீரும். இதில் வந்து சந்தேகமே வேண்டாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது இந்த பதிவின் மூலமாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதை முழுமையாக தெரிந்து கொண்டு எந்த வார்த்தைகளை இனி என்னோட லைஃப்பில் யூஸ் பண்ண போகிறேன் அதை நீங்கள் முடிவுக்கு வரணும். இந்த பதிவின் மூலமாக ஒரு பதிவும் உங்களுக்கு கற்றுக்கொள்வதற்காக மட்டுமே. புரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கொண்டா போதுமா, அதை செயல்படுத்தவும் செய்யணும். முதல்ல வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை உண்மைகள் எவ்வளவு இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆழ் மனசுக்குள்ளே ஃபில்டர் பண்ணுங்க.
எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணக்கூடாது. நான் என்னுடைய ஸ்பீச்சாக இருக்கட்டும், இல்லை வேற ஒருத்தவங்க ஸ்பீச்சாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், முதல்ல ஆமாம் இவர் சொல்கிறது கரெக்டான முதல்ல சிந்திக்கணும். சிந்திக்கும் போது தான் ஓகே சரிதான் அப்படின்னும் போது அதை ஏற்றுக்கணும். அப்போ நீங்கள் ஏற்றுக்கிற ஒரு விஷயமும் அது ஆழ் மனசுக்குள்ளே போகுது. அப்போ அதை கவனத்துடன் ஏற்றுக்கொள்ளணும். அது கவனம் தான் இங்கே முக்கியம். கவனங்கள் சிதறவே கூடாது. கவனங்கள் சிதறாமல் இருக்கிறதால தான் நம்ம ஒரு பஸ்ஸில் ஏறினா கூட அந்த டிரைவர் நம்ம இறங்க வேண்டிய இடத்துல விடுறாரு. ட்ரெயினோ ஆட்டோவோ கால் டாக்ஸியோ இல்லை பைக் டாக்ஸியோ ஏதோ ஒன்று. அப்போ நாம் டிரைவ் பண்ணால் கூட கவனத்தோடு ஓட்டணும். நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வச்சு நம்ம ஓட்டணும் அப்படின்னா அது கண்டிப்பாக அது மேலும் பிரச்சனைகளை அதிகரிக்கும். அப்போ உன்னுடைய கவனங்கள் உன்னுடைய செயல்கள் மூலமாக இருக்கும். அப்போ செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா உன்னுடைய எண்ணங்கள் மூலமாக உன்னுடைய வார்த்தைகள் மூலமாக தான் உன்னுடைய செயல்களை தீர்மானிக்கப்படுது. நீ 4 பேருக்கு நல்லதை சொல்லிட்டு உனக்கு எதிரானவனை நீ கேவலமாக பேசுனா அப்போ நீ வெளியில் சொல்வதற்காக மட்டும்தான் அந்த மனுஷனாக இருக்கு. அப்போ உள்ளுக்குள்ளே நீ அப்படி இல்லைன்னு கடவுள் உனக்கு பல உதாரணத்தை கொடுக்குறாரு. இப்போ நான் கூட பாருங்கள், ஏதாவது சம்டைம்ஸ் நம்மளை கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா, யாராவது வார்த்தைகளை விட்டாங்கன்னா நான் திருப்பி வார்த்தைகளை விடுறேன். அது மன்னிக்க முடியாத தப்பு. அதாவது நான் அந்த மாதிரி வார்த்தைகளை விடக்கூடாது. ஏன் நான் அப்படின்னு சொல்கிறேன்னா, நாம் கடவுளுடைய அனுக்கிரகத்தை தெரிஞ்சிருக்கோம், கடவுளுடைய அதிசயத்தை புரிஞ்சிருக்கோம், கடவுளோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோம். அப்போ நாமளும் அறிவில்லாதவர்கள் போல் நடந்து கொள்ளக்கூடாது. புரியுதா? நம்ம மேலே தப்பு இருக்குதா சரி இருக்குதான்றதை தாண்டி, சரியே இருந்தாலும் நீ நல்லதே பண்ணியிருந்தாலும் எதிர்த்து நிற்கிறவன் அசிங்கமாக பேசினாலும் நீ அவனிடம் வாதம் செய்யாத, சண்டை போடாத அப்படின்னு விட்டுருன்னு சொல்கிறார். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளை நீ உபயோகிப்ப. இன்றைக்கி ஒருத்தோட எதிர்க்கிற, இத்தனை நாள் நீ அமைதியாக இருந்த, இத்தனை நாள் உனக்கு எந்த கோபமும் எந்த கஷ்டமும் இல்லை. இப்போ ஒருத்தவனை நீ எதிர்க்கிறன்னா நீ மறுபடியும் பல பேரை எதிர்க்கிறவனா மாறிடுவ. அப்போ கடவுளுடைய சமுதாயத்தில் உன்னால் வரவே முடியாது. கடவுளுடைய சமுதாயத்தில் இப்போ நீ இருக்கிற உடனுக்கு உடனே வெளியேற்றப்படுவாய். இதெல்லாம் என் லைஃப்பில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள். வெளியேற்றிடுவார் கடவுள். நீ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீ செய்கிற அப்படின்னா நீ எப்படி என்னுடைய சமுதாயத்துக்குள்ள நீ வர முடியும்? அப்போ என்னுடைய சமுதாயத்தை விட்டு நீ வெளியில் போ. ஏன்னா நீ பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு கேவலமாக இருக்குது, அவ்வளவு மோசமாக இருக்குது. உன்னை என்னுடைய குழந்தையா நான் ரெப்ரசன்டேட் பண்ணேன். ஆனால் நீ என்ன பண்ண? நீ அப்படி நடந்துக்கிட்டியா எங்கேயாவது? என்னுடைய பெயரை காப்பாற்றலைனாலும் என் பெயருக்கு ஏன் கஷ்டத்தையும் கடினத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற? கடினமான வார்த்தைகள் மூலமாக மற்றவர்களை ஏன் புண்படுத்த நினைக்கிற? அதனால் உனக்கு என்ன சந்தோஷம்? இதெல்லாம் கடவுள் நம்மக்கிட்ட உரிமையாக கேட்கக்கூடிய வார்த்தைகள். அப்போ கடவுளோட வார்த்தைகளை நம்ம கடவுளோட வார்த்தைகள் தொடர்ந்து நம்ம காதுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. இன்றைக்கி காலையில் தான் அந்த கூலி படத்துடைய ஒரு ஆடியோவை கேட்டேன். அதில் அவர் ரஜினி சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. பல வார்த்தைகள் அதில் அவர் சொன்னது லாஸ்ட் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன சொன்னாருன்னா, கடவுள் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கார், நீங்களும் பேசுகிறீங்க. அந்த ஒரு வார்த்தை, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணுன்றது உங்கள் வார்த்தை. நாம் நல்லா இருக்கணும், நாம் சந்தோஷமாக இருக்கணும், அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கணும் கடவுளோட வார்த்தை. இப்போ கடவுள் உங்ககிட்ட பேசி கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அவர் பேசுகிறது நம்ம கேட்கறது இல்லை, நாம் பேசுறது தான் கடவுள் பேசுறதா நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையான அழகான சூப்பரான ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். அதே தான் நம்மளும் இங்கே சொல்கிறோம். ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில் அனுபவப்பட்டு வந்தது தான். அப்போ அவர் இந்த அனுபவத்தை பேசுகிறாருன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை. இப்போ மற்ற நடிகர்கள் பேசலைன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வலி இல்லை, அந்த அளவுக்கு அவமானப்படலை. எனக்கு அந்த வலி இருக்குது, நான் பேசுகிறேன். ஸோ இன்னும் 10 பேர் பேசுகிறாங்கன்னா வலி, அந்த வலி இருக்குது, அவமானம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் பேசுகிறாங்க. அப்போ ரஜினி பேசுகிறார் அப்படின்னா ரஜினியோட வலி பெருசு. அவர் அவமானப்பட்டது, உடம்பு வலி,
துடிச்சது போனது வந்து எத்தனையோ இருந்திருக்கும் லைஃப்பில். எல்லாத்தையும் ஷேர் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. அவர் எதுக்கு ஷேர் பண்ணுறாருன்னா, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, அவமானப்படாமல் எதுவும் கிடைக்காது. உன்னுடைய லட்சியத்தில் நீ ஸ்ட்ராங்காக நின்னா 75 வயசு வரைக்கும் அதை தாண்டி நீ தான் ஹீரோவாக இருப்ப. உனக்கு ஈஸி சேர் தேவையில்லை, நாற்காலி தேவையில்லை அப்படின்னு. ஆனால் 40 வயசை தாண்டினவங்களுக்கு எல்லாம் தேவைப்படுற மாதிரி கொண்டு வரோம். 40 ஆயிடுச்சு, பையன் படிச்சிருவான், பையன் வேலைக்கு போவான், அந்த பையன் பார்த்தா 5வது 6வது படிச்சுட்டு இருப்பான், என்னோட பையன் என்னை காப்பாற்றுவான். இந்த மாதிரி அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு 40 வயசு ஆனவர் கூட என்னுடைய அப்பா வந்து எனக்கு ஏதாவது செய்வார் அப்படின்னு, 40 வயசு ஆனவர் தன்னுடைய அப்பா ஏதாவது செய்வாருன்னு புள்ள நினைக்கிறான். இந்த 40 வயசுடைய அவருடைய குழந்தை என்னுடைய அப்பா ஏதாவது செய்வாருன்னு அந்த குழந்தை இவரை நம்புது. இப்படி தான் இருக்கிறோமே தவிர, வாழ்க்கை அப்படின்றது ஒரு 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 பெரிய ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டை நான் விளையாடி கப்பை எடுத்துகிட்டு வருவேன். என்னுடைய முயற்சியினால், என்னுடைய உழைப்பினால், என்னுடைய திறமையினால் இந்த குடும்பத்தை நான் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவேன்னு சொல்லி யாரும் நம்பலை, யாரும் நினைக்கல. ஏன்னா எனக்கு வயசாகிடுச்சு, என்னுடைய அப்பா இருக்கார், அப்பா இருக்கிறவங்க, அப்பா இல்லைன்னா என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறவங்க ஜாஸ்தி. இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறேன், 40-45 அந்த இயர்ஸில் இருக்கிறவங்க கூட பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து பெற்றோர்களுக்கு சுமையாகவே இருக்கிறார். இது ஒரு நரக வேதனை. அது பெற்றோர்கள் வந்து இப்போ கூட வந்து அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்க ஒரு மகனாலேயோ ஒரு மகளாலேயோ முடியலன்னா, இதை விட ஒரு கேவலமான வாழ்க்கையை யார் வாழ்வா? அப்போ நமக்குள்ளே நம்ம கேட்கும்போது தான் நமக்கு ஒரு புரிதல் வரும். ஓகே, நம்ம வாழ்க்கையை சூப்பராக கொண்டு வரணும், பெற்றோர்களுக்கு சோறு போடணும், பெற்றோர்களை நல்ல முறையில் பார்த்துக்கணும், இது என்னுடைய பொறுப்பும் கூட அப்படின்னு ஒரு நிலை ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா, அவனுடைய வேகம், அவன் திறமை எல்லாமே அவனுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். உன்னால் முடியுன்ற ஒரு வார்த்தையை மட்டும் நம்பு. உன்னால் முடியாதுன்ற ஒரு வார்த்தையை நம்புகிற, அதனால் என்ன உனக்கு லாபம்? முடிகின்ற வார்த்தையை நம்பு. அந்த முடிகின்ற வார்த்தையில் எல்லா விஷயமும் உனக்கு அடங்கியிருக்குது. முடியாதுன்ற ஒரு வார்த்தையில் எந்த ஒரு விஷயமும் உனக்கு நடக்கவே நடக்காது. ஈஸியாக நடக்க வேண்டிய விஷயம் கூட உனக்கு அதில் கூட வெற்றியை நீ இழந்துடுவேன். நிறைய பேருங்க அதான் சொல்கிறாங்க, சாதாரணமான ஒரு விஷயத்தை கூட என்னால் செயல்படுத்த முடியல, என்னுடைய கர்மா பலகீனமாக இருக்கா அப்படின்னு. எஸ், உங்கள் கர்மா பலகீனமாக தான் இருக்குது. நீங்கள் கர்மான போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இல்லை, இதோ இப்போ இந்த ஒரு செகண்டில் செஞ்ச பாவம் கர்மாவாக மாறிடுச்சு. இந்த ஒரு செகண்ட் நினச்சிங்கல்ல, இதுதான் கர்மா. கர்மான்றது என்னது? நம்ம நினைக்கிறோம் என்னுடைய தாத்தன் பாட்டன் அவன் செய்த முன்னோர்கள் செய்த பாவம், அந்த முன்னோர்களாக நீ தான் இருந்த. முன்னோர்கள் செய்த பாவத்தை வந்து நாம் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? ஏற்றுக்க முடியுமா? பொறுப்பேற்றுக்க முடியுமா? இப்போ முன்னோர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க, எவ்வளோ பாவங்கள் வேணாலும் செய்வாங்க. ஒரு அப்பாவியாக நான் ஏற்றுக்க முடியுமா? ஒரு கொலை ஒருத்தன் செய்கிறான், அவன் செஞ்சுட்டு அவன் போயிடுறான். அப்போ அந்த வழியாக அந்த கொலையை வேடிக்கை பார்த்தவனை அரெஸ்ட் பண்ணி, நீ வேடிக்கை பார்த்தல்ல அதனால் நீ குற்றவாளின்னு சொல்லிட முடியுமா? அது நியாயம்னா இதுவும் நியாயம். சரியா? அது நியாயம்னா இதுவும் நியாயம். அப்போ பார்த்தானா, எஸ், அவன் செஞ்சவன் பார்த்தானா, அவன் தான் கொலையும் செஞ்சுருக்கான், அவன் தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னா அவன் குற்றவாளி. அப்போது தப்பு செஞ்சவன் தான் தண்டனையை அனுபவிக்கிறான். முன்னோர்கள் செய்த பாவம் அவங்களுக்கு அதுக்கு உண்டான தண்டனையை அனுபவிச்சிருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு அந்த தண்டனையிலேருந்து ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன விஷயம்னா, அந்த முன்னோராக நீ தான் இருந்த, நீ செய்த பாவத்துக்கு இப்போ பிராயச்சித்தம் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்போ ஒரு நஷ்ட ஈடு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, யாராவது வந்து இடிச்சிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அவங்ககிட்டேருந்து வாங்கி பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குது. இதுதான் செய்யுது. அதே போல தான் இங்கே அந்த நஷ்ட ஈடு நீ ஈடு கட்டிகிட்ருக்க. இப்போ போன ஜென்மத்தில் நீ செஞ்ச பாவம், நீ தான் தாத்தனாக இருந்த, இன்னைக்கு பிறந்திருக்கிற கொள்ளு தாத்தனா நீ தான் இருந்த. அப்போ நீ செய்த அட்டகாசம் இன்னைக்கு உனக்கு எதிராக திரும்புது. இப்போ உனக்கு பாவங்கள் ஜாஸ்தி இருக்கிறதால நீ கடவுளை தேடுற, பாவத்தால் நீ துன்பப்படுறதால கடவுளை தேடுற.
அப்போ வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீ இஷ்டத்துக்கு பாவங்களை செஞ்ச, இஷ்டத்துக்கு மனுஷனை நோகடிச்ச. அது உடலால் நோகடிச்சிருக்கலாம், இல்லை மனதால் நோகடிச்சிருக்கலாம். நோகடிச்சு இல்லை, மறுபடியும் மறுபிறவியை எடுத்து அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ முன்னோர்கள் செய்த பாவம்னு சொல்லி பின்னாடி ஓடலாமன்னா ஓடாதீங்க. மறுபடியும் முன்னோர்கள் பின்னோர்களாக பிறப்பார்கள். புரியுதா? தப்பிக்க வழி தேட வேண்டாம், தப்பிக்க வழி தேட வேண்டாம். அதில் இருந்து சாதுரியமாக தப்பிப்பதற்கு எப்படின்ற வழியை தேடணும். இன்றைக்கி நீங்கள் ஒரு இடத்துல தப்பிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு இடத்துல மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ தினமும் தப்பு செய்வீங்க, தினமும் தப்பு செய்வீங்க, தினமும் தப்பிப்பீங்களா? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாட்டி தானே ஆகணும். அப்போ என்ன தேவை, என்ன தேவையில்லைன்னு முடிவு பண்ணிக்கணும். இதுதான் தேவைன்னா அதற்குண்டான வழிமுறைகளை உருவாக்குங்க. இது தேவையில்லைன்னா அதற்குண்டான வழிமுறைகளை உருவாக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் உங்களுக்கு தான் நஷ்டம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திறமைகள் அத்தனையுமே புறக்கணிக்கக்கூடிய நிலைமையும் உங்களுக்கு வரும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சிகள் செய்வோன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.